ஓம் சாந்தி 29/11/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சிவபாபாவின் மீது மதிப்பு மரியாதை இருக்கிறது என்றால் அவருடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பது என்பதாகும். முதல் கேள்வி, குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள், எப்படி? பதில், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிக் கொள்வது, உடல் மனம் பணத்தின் மூலம் தந்தையை தன்னுடைய வாரிசாக்கிக் கொண்டு அர்ப்பணமாகுவது, இது குழந்தைகளின் மாயாஜாலம் ஆகும். யார் இப்பொழுது பகவானை வாரிசாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிடுவார்கள். இரண்டாவது கேள்வி, ட்ரிபுனல் அதாவது நீதிபதிகளின் விசாரணை குழு எந்த குழந்தைகளுக்காக அமரும்? பதில், யார் தானம் செய்த பொருளை திரும்ப பெறுவதற்கான சங்கல்பம் செய்கிறார்களோ, மாயாவிற்கு வசமாகி டிஸ்சர்வீஸ் செய்கிறார்களோ, அதாவது அவசேவை செய்கிறார்களோ, அவர்களுக்கு நீதிபதிகளின் விசாரணை குழு அமரும். ஓம் சாந்தி. ஆன்மீக விசித்திரமான தந்தை, அதாவது ஷரீரமற்ற தந்தை அமர்ந்து விசித்திரமான குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் தூர தேசத்தில் வசிப்பவர், பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். மிக மிக தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஷரீரத்தின் மூலம் உங்களுக்கு கற்பிக்கிறார். யார் கற்கிறார்களோ அவர்கள் கற்பிக்கக்கூடியவருடன் யோகம் இயல்பாகவே வைக்கிறார்கள். ஹே குழந்தைகளே, ஆசிரியருடன் யோகம் வையுங்கள் அல்லது அவரை நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்காது. அதாவது அந்த உலகாய படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா, படிக்கிறவங்களுக்கு படிப்பிக்கக்கூடியவருடன் யோகம் சகஜமாகவே இருக்கும். அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, என்னோட கனெக்ஷன் வைங்க, என்னை நினைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே போல இங்கேயும் உங்களுக்கு சகஜமாகவே கற்பிக்கக்கூடிய பகவானுடன் யோகம் இருக்கணும் அப்படின்றார். இங்கு ஹே ஆன்மீக குழந்தைகளே, இவர் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், மேலும் குருவாகவும் இருக்கிறார். அவருடன் யோகா வையுங்கள், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இங்கு பிரம்மா தந்தை கூறுகிறார். சிவபாபா விசித்திரமானவர், உடலற்றவர். நீங்கள் அடிக்கடி இவரை மறந்து விடுகிறீர்கள். எனவே சொல்ல வேண்டி இருக்கிறது. கற்பிப்பவரை நினைவு செய்வதினால் உங்களுடைய பாவங்கள் சாம்பல் ஆகிவிடும். இப்பொழுது ஆன்மீக விசித்திரமான தந்தை குழந்தைகளை பார்க்கிறார். குழந்தைகளும் தங்களை ஆத்மா என்று உணர்ந்து விசித்திரமான தந்தையை தான் நினைவு செய்கிறீர்கள். இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிவிடும், மேலும் உங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். இது எவ்வளவு நீண்ட பயணமாக இருக்கிறது. என்னுடைய அதிர்ஷ்டத்தில் தூய்மையான ஷரீரம் கிடைப்பது என்பது இல்லவே இல்லை என்று தந்தை கூறுகிறார். தூய்மையற்ற உடலில் வந்து நான் அனைவரையும் தூய்மையாக ஆக்க வேண்டி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? நிறைய பேருக்கு அந்த மதிப்பு மரியாதை பற்றி தெரிவதே இல்லை. இதுவும் நாடகத்தில் நடக்க வேண்டி இருக்கிறது. ராஜ்யத்திலோ வரிசை கிரமமாக அனைவரும் வேண்டும் அல்லவா? இந்த தந்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்பிக்கிறார். எனவே அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அதாவது
விசித்திரமான தந்தை, ஷரீரமே இல்லாத தந்தை தூய்மையற்ற ஷரீரத்துல வந்து நமக்காக நாம தூய்மை ஆகணுன்றதுக்காக படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தந்தையை நம்ம மதிக்கணும் இல்லையா? மதிப்பு கொடுப்பது அப்படின்னா என்ன? கால்ல விழுறது, ஐயா கும்பிடுறேன், ஐயா கும்பிடுறேன்னு சொல்றது. அது இல்ல. அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் மதிப்பு கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆனால் மாயை ஒரேயடியாக தலையை திருப்பி விடுகிறது. மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மிக நல்ல குழந்தைகள் கூட தந்தையினுடையவராக ஆகி பிறகு மாயாவினுடையவராகி விடுகிறார்கள். கேட்கவே கேட்காதீர்கள். முழுமையாக துரோகியாகி விடுகிறார்கள். அதாவது மாயாவுக்கு வசமாயிடுறாங்க, ஞானத்தை விட்டு போயிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா அங்க போய் தப்பு தப்பா பேசுவாங்க. அதனாலதான் பாபா நல்ல குழந்தைகள் அப்படின்றார். வரும்போது நல்லா இருப்பாங்க, நல்லா சேவை செய்வாங்க, நல்ல ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மாயாவுக்கு வசமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்காதீங்க, துரோகியாகவும் ஆயிடுறாங்க அப்படின்றார். யானையை முதலை விழுங்கியது என்ற கதையும் இருக்கிறதல்லவா? ஆனால் அதனுடைய அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் ராஜ்ய பாக்கியம் இல்லை என்றுதான் தந்தை கூறுவார். ஒரு சிலர் எருக்கம் பூவாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் நறுமணமுள்ள மலராக இருக்கிறார்கள். ராஜ்யத்தில் உங்களுக்கு வேலைக்காரர்கள் கூட இருப்பார்கள். இல்லையென்றால் வேலைக்காரர்கள் எப்படி கிடைப்பார்கள்? ராஜ்யம் இங்குதான் உருவாகிறது. வேலைக்காரர்கள், வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள், சண்டாளர்கள் என அனைவரும் உருவாகிறார்கள். அதாவது சத்தியுகத்திலே, திரேதாயுகத்திலே உங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பாங்க. அப்போ அவங்க இங்கிருந்தே உருவாகிறாங்க. எருக்கம் பூ போல இருப்பாங்க. மாயாவுக்கு வசமாயிடுறாங்க. மாயா தலையை திருப்பிடுறது. இவங்கெல்லாம் தான் சத்தியுகத்துல வேலைக்கார பதவி அடைவாங்க. அப்போ அங்க உங்களுக்கு வேலைக்காரர்கள் கிடைப்பாங்கன்னா அவங்க இங்கிருந்தே உருவாகிறாங்க அப்படின்றார். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது. தந்தை உங்களை இவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார் என்றால் அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து செய்து அன்பு கண்ணீர் வர வேண்டும். அதாவது பாபாவை நினைவு செய்து செய்து அன்பு கண்ணீர் வரணும். ஆனால் நீங்க ஞானத்தையே விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது அதிசயமாக இருக்கு அப்படின்றார். அனைத்தையும் ஆத்மாதான் செய்கிறது. விகர்மங்களையும் ஆத்மாதான் செய்கிறது. ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் அனுபவிக்கிறது. உங்களுக்காகவே நீதிபதிகளின் அமர்வு குழு அமரும். குறிப்பாக யார் சேவைக்கு தகுதியுடையவராக ஆகி பிறகு துரோகியாகி விடுகிறார்களோ அவர்களுக்காக விசாரணை குழு அமரும். அந்த ட்ரிபுனலை ஃபேஸ் பண்ணும்போது குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்றது பாபா சொல்லிட்டு இருக்கிறார். பாபா, நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம், முகத்தை கருப்பாக்கி கொண்டு விட்டோம், இப்பொழுது எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்பார்கள். அதற்கு பாபா, விழுந்து விட்டார், மாயையினுடையவர் ஆகிவிட்டார், பிறகு மன்னிப்பு எதற்கு? நிறைய பேர் மாயையிடம் தோற்றுவிடுகிறார்கள். அதாவது கடைசியில ட்ரிபுனல் அல்லது தர்மராஜ்புரி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த நேரத்துல அந்த விசாரணை குழு விசாரிக்கும் போது நம்ம அவங்க முன்னாடி போகும்போது நம்முடைய மனநிலை அல்லது ஆத்மா எப்படி இருக்கும்னா ரொம்ப பியோர் கான்ஷியஸ் இருக்கும். மிகவும் பியோர் கான்ஷியஸ்ல இருக்கிறதுனால தான் செய்த தவறுகளை எல்லாம் உணருமா ஆத்மா. அதுக்கப்புறம் பாபாவிடம் சொல்லுமா, பாபா நான் இப்படிலாம் செய்துட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குமா. அந்த நேரத்துல மன்னிப்பு கிடைக்குமா? அதுதான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். விழுந்துட்டீங்க, மாயாவினுடையவர்களாக ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு மன்னிப்பு அப்படின்றார். அப்போ
அந்த பியூர் கான்ஷியஸ்ல ஆத்மா தானே சொல்லுமா, பாபா இந்த ஜென்மத்துல சரி எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிறவியை நீ கொடு அப்படின்னு கேட்குமா. அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி எடுத்து வரும்போது எல்லாம் மறந்துடும், அது வேற விஷயம். ஆனால் அந்த ட்ரிபியூனல்ல இதுதான் நடக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. பாபா யாருக்கோ தண்டனை கொடுக்கறதில்ல, இல்லைன்னா யாரும் அவரை இறைவன் அப்படின்னு பூஜையே செய்ய மாட்டாங்க இல்லையா. ஆகையால தாங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க, தாங்களே வரம் கேட்குற மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி கொடு, அப்போதான் நான் செய்த பாவத்தை எல்லாம் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் வருவாங்களாம். இங்கு தந்தையிடம் தானம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். சில பேர் பாபாவுக்குன்னு சொல்லிட்டு நிறைய செய்வாங்க, பொருளெல்லாம் கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஞானத்தை விட்டு போயிடுவாங்க. போகும்போது அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை திரும்பி வாங்கிடுவாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க போறீங்க ஓகே, தானம் கொடுத்தது அப்படியே விட்டுட்டு போங்க, அதையே திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றார். இங்கு தந்தையிடம் தானம் கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப வாங்காதீர்கள் என்று தந்தை கோருகிறார். இல்லையென்றால் காலியாகி விடுவீர்கள். ஹரிஷ்சந்திரனின் உதாரணம் இருக்கிறதல்லவா. அதாவது ஹரிஷ்சந்திரனுடைய கதையில பார்த்துருக்குறோம் இல்லையா. தானம் கொடுத்துட்டாரு, எவ்வளோ கஷ்டங்கள் வரும், ஆனாலும் திரும்பி வாங்கணுன்ற எண்ணம் கூட அவருக்கு வரல. தானம் கொடுத்த பிறகு மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். திரும்ப வாங்கி கொண்டு விட்டீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். தந்தையோ குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார். அன்புடன் நமஸ்தே என்கிறார். குழந்தைகளிடமோ அகங்காரம் இருக்கிறது. மிக நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை மறக்க வைத்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் இந்த மோசமான சீச்சி உலகத்தில் முற்றிலும் இருக்க வேண்டியதில்லை. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வரவேண்டி இருக்கிறது. இப்பொழுது இது சங்கம யுகமாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும். தந்தைதான் இதை புரிய வைக்கிறார். ஆனால் முழு உலகத்தின் புத்திக்கு காட்ரேஜ் போட்டு போடப்பட்டிருக்கிறது. தந்தை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறார். ஞானக்கடலான தந்தை உங்களுக்கு அழியாத ஞான ரத்னங்கள் நிரம்பிய தட்டுக்களை கொடுக்கிறார். உங்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறார். யார் ஞானத்தை தாரணை செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். யார் தாரணை செய்வதில்லையோ அவர்கள் அவசியம் குறைவான பதவியை தான் அடைவார்கள். பழைய உலகத்தில் வருவதற்கு யாருடைய மனம் விரும்பும்? சப்போஸ் பாபா யாரையாவது நீ சத்தியுகத்தில் வர விரும்புறியா, திரேதாயுகத்தில் விரும்புறியா, அல்லது சத்தியுகத்தில் முதல் பிறவியில் வர விரும்புறியா, இல்லை திரேதாயுகத்தில் லாஸ்ட் ஜென்மத்தில் வர விரும்புறியான்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? புது உலகத்தில் தான், புத்தம் புது உலகத்தில் வரணும் அப்படி தானே விரும்புவாங்க. இப்போ சத்தியுகத்தில் 2 ஜென்மங்கள் கழிச்சு வருவாங்க அப்படின்னா அதுவும் பழைய உலகம்தான் அப்படின்றார். புத்தம் புது உலகம் இல்லை இல்லையா. எல்லாரும் புது உலகத்தில் வரணும் தான் விரும்புகிறாங்க. ஆனால் புதிய உலகத்தில் அனைவரும் வரமாட்டாங்க அப்படின்றார். ஒரு சிலர் 25% பழையதான உலகத்தில் வருவார்கள். இப்பொழுது விகாரத்தில் செல்லாதீர்கள், அழுக்காகாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுதோ சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். தூய்மையாக ஆகிதான் தூய்மையான புது உலகத்தின் எஜமானர் ஆகுவீர்கள். இப்பொழுது தூய்மையாக ஆகவில்லை என்றால் கீழே விழுந்து விடுவீர்கள். காமத்தின் மீது வெற்றி அடைவதினால் நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகி விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அழியாத ஞான ரத்தினங்களினால் புத்தி என்ற பையை நிரப்பிக்கொண்டு செல்வந்தர்கள் ஆக வேண்டும். எந்தவிதமான அகங்காரத்தையும் காட்டக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், சேவைக்கு தகுதியுடையவராகி பிறகு ஒருபோதும் துரோகியாகி டிஸ்சர்வீஸ் அதாவது அவசேவை செய்யக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தானம் கொடுத்த பொருளை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் கூட வரக்கூடாது. வரதானம், டைரக்ட் பரமாத்மா ஒளியின் கனெக்ஷன் மூலம் இருளை விரட்டக்கூடிய லைட் ஹவுஸ் ஆகுங்கள், அதாவது கலங்கரை விளக்கம் ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் டைரக்ட் பரமாத்மா லைட்டின் கனெக்ஷன் இருக்கிறது. சுயமரியாதையின் நினைவின் ஸ்விட்சை மட்டும் ஆன் செய்தால் போதும், லைட் வந்துவிடும். மேலும் சூரியனுடைய ஒளியை மறைப்பதற்கு எவ்வளவுதான் கருமேகங்கள் வந்தாலும் அதுவும் விலகிவிடும். இதன் மூலம் நீங்கள் சுயம் லைட்டில் இருக்கவே இருப்பீர்கள், மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆகி விடுவீர்கள். அதாவது சுயமரியாதை நினைவின் ஸ்விட்சை மட்டும் ஆன் செய்தால் போதும், நீங்கள் லைட்டில் இருக்கதா செய்வீங்க, ஆனால் மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆயிடுவீங்க, கலங்கரை விளக்கம் ஆயிடுவீங்க அப்படின்றார். ஸ்லோகன், சுய முயற்சியில் தீவிரமாகுங்கள், அப்பொழுது உங்களுடைய அதிர்வலைகளின் மூலம் மற்றவர்களுடைய மாயை சகஜமாக ஓடிவிடும். இன்றைய அவ்வியக்த சமிகை. சேவையில் அல்லது சுயத்தின் ஏறும் கலையில் வெற்றிக்கான முக்கியமான ஆதாரம் ஒரு தந்தையிடம் உடைப்படாத அன்பு. தந்தையை தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது. எண்ணத்திலும் பாபா, பேச்சிலும் பாபா, கர்மத்திலும் பாபாதான் துணை. இதுபோல் அன்பில் மூழ்கிய நிலையிலிருந்து ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த ஸ்நேகத்தின் வார்த்தை மற்ற ஆத்மாவையும் ஸ்நேகத்தில் கட்டி போட்டு விடும். இப்படிப்பட்ட லவ்லீன் ஆத்மாவின் ஒரு வார்த்தை மாயாஜால மந்திரத்தின் வேலை செய்யும். ஓம் சாந்தி.